பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 1 கொரிந்தியர் 1:24. எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமாய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:24. நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். எனவே எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமாய் இருக்கிறார் என்று பவுல் சொல்கிறார். அப்போஸ்தலனாகும்படி கர்த்தரால் அழைக்கப்பட்டவன் தான் பவுல். தன்னால் அழைக்கப்பட்ட பவுலுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவ பலத்தையும் தேவ ஞானத்தையும் கொடுத்தார். தன்னுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களின் புலம்பலையும் கூப்பிடுதலின் சத்தத்தையும் கேட்டு அவர்களின் முன்னோர்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து எகிப்தில் அடிமையாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலையை கொடுக்கும்படியும் அவர்களோடு செய்த உடன்படிக்கையின்படி கானான் தேசத்திற்கு நடத்தி செல்ல திக்குவாயனான மோசேயை அழைத்து அவனுக்கு பலனாய் இருந்தார் கர்த்தர். ஆசாரிய ஊழியத்திற்கு போட்டி ஏற்பட்ட போது கர்த்தர் தன்னுடைய ஆசாரிய ஊழியத்துக்காக ஆரோனை அழைத்தார். ஆசாரிய ஊழியத்துக்காக ஆரோன் அழைக்கப்பட்டதால் ஆரோனுக்கு தேவ பலத்தையும் தேவ ஞானத்தையும் கர்த்தர் கொடுத்தார். தன்னுடைய ஜனங்களுக்கு ராஜாவாக்க ஆடுகள் பின்னே அலைந்த தாவீதை அழைத்து அவனை ராஜாவாக்கினார். தன்னுடைய வாசஸ்தலமான ஆலயத்தை கட்டும்படியாக அழைத்த சாலமோனுக்கு தேவ ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாய் 12 சீசர்களை அழைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை நீங்கள் போய் பூமி எங்கிலும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொன்னவர். அவர்களை ஆசீர்வதித்து அபிஷேகம் பண்ணி அனுப்பினார். தன்னுடைய ஜனங்களை கொன்று போட்ட சவுலை நோக்கி, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னோட சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டு இயேசுவின் அழைப்பை ஏற்றுக்கொண்ட பவுலிடம், நீ போ, புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறாய் என்று அழைத்ததால் பவுலை தன்னுடைய பலத்தினாலும் ஞானத்தினாலும் நிரப்பி தன்னுடைய திட்டத்தையும் சித்தத்தையும் அவனை கொண்டு நிறைவேற்றினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற நாமும் அவராலே அழைக்கப்பட்டவர்கள். எனவேதான் பவுல் நமக்கு இதை எழுதி வைத்துள்ளார். எப்படி எனில், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது, எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமாயிருக்கிறார் என்று நமக்கு சொல்கிறார். மேலும் நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டவர்கள் என்றும் சொல்கிறார். எனவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்மை அழைத்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியால் நாமும் அவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருப்போமானால் அவரே நமக்கு மீட்பும் இரட்சிப்பும் பலனும் ஞானமாய் இருந்து அவருக்கு சித்தமானதை எல்லாம் நமக்கு செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை உமக்கென தெரிந்து கொண்டவரே, உமக்காக அழைத்தவரே, எங்களை தெரிந்து கொண்டு அழைத்த எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்களை கொண்டு நீர் செய்ய நினைத்த உம்முடைய திட்டங்களையும் சித்தங்களையும் நாங்கள் நிறைவேற்றும்படியாக எங்களுக்கு நீர் தேவ பலத்தையும் தேவ ஞானத்தையும் கொடுக்க வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.